ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து லைக்கும் இருக்குது, லைக் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி இங்கே ஆல் அப்படின்னு வருதுல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா வந்து அமேசான் வந்து ஆக்சுவலி பே லேட்டர் தராங்க, அதே மாதிரி லோனும் தராங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அது உண்மைன்னு கேட்டிங்கன்னா எஸ், பட் ஆனால் பெருசாக அவங்க எங்கேயுமே ப்ரொமோட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், அமேசான் பே தான் இருக்கே தவிர பெருசாக அதை பே லேட்டர்னு சொல்லிட்டு எங்கேயுமே மென்ஷன் பண்ண மாதிரி நானும் பார்க்கல. ஸோ ஆக்சுவலி பே லேட்டர் வந்து அமேசான் சைட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எப்படி வந்து நம்மளுக்கு கிடைக்குமா இல்லை கிடைக்காதான்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமேசான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்பயும் போல் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே ஒரு 3 கோட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே அக்கௌண்ட் செக்ஷன்ஸ்குள்ளே போயிடுங்க. அக்கௌண்ட்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் கீழே கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசான் பே லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் பேசிட்டு அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எஸ், எனக்கு கிடையாது. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இது பேங்க் கூட தான் லிங்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த ஆக்ஸோன்னு சொல்லிட்டு ஒரு லீடிங் லோன் இதில் வந்து எனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. இது எனக்கு எப்போ ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பிஃபோர் 1 இயர். ஸோ 1 இயர் முன்னாடி எனக்கு இன்னும் வரல. 1 இயர் முன்னாடி வந்து எனக்கு ரிஜெக்ட் பண்ணதே ஸ்டில் எனக்கு அந்த ரிஜெக்டில் தான் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு நீங்கள் மெயில் போட்டு நீங்கள் ரைஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே கிளிக் ஹியர் டு நோ நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்வைப் பண்ணால் பே லேட்டர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த பே லேட்டரில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் பே லேட்டரில் என்ன ஒரு இஷ்யூனா உங்கள் சிபில் நல்லா அடி வாங்கும். எனக்கு வாங்கியிருக்கு, அதனால் நான் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த பே லேட்டரோட ரீபேமெண்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து போயிட்டு சைன்அப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு உங்கள் ப்ராசஸ் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் பேன் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு இதெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்கள் பேங்க் சைட்லேருந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. லைக் பார்த்திங்கன்னா இவங்க ஐடிஎஃப்சியோட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ லிங்க் பண்ணது பார்த்திங்கன்னா அவங்க மந்த்லி 5ஆம் தேதி பக்கமாக நீங்கள் டியூ பே பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? பட் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிலே பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி நீங்கள் ஒரு 200 பண்ணுறீங்க அப்படின்னா லேட் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா 0 rupees தான் உங்களுக்கு. இன்ஃபேக்ட் 1000 rupeesக்கு மேலே போயிடுச்சுன்ற பட்சத்தில், அதாவது 200 to 1000 rupeesக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு 125 பெனால்ட்டி ஃபைன் போடுவாங்க, லேட் பெனால்ட்டி ஃபீன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5000லேருந்து 10,000க்குள்ளே உங்களுக்கு வந்துச்சுன்னா 450 ஃபீ பர் டேக்கு. ஸோ லேட் ஃபீன்னு சொல்லிட்டு தனியாக கிளைம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது வந்து இம்பேக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு பேராவாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யாரும் படிக்கிறதே கிடையாது. ஆக்சுவலி சிபில் ஸ்கோர் வந்து அடி வாங்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஐ கேன் கெட் த கிரெடிட் ஸ்கோர் மல்டிபிள். அதாவது எஸ், உங்கள் சிபில் ஸ்கோர் கண்டிப்பாக அடி ஆகும் நீங்கள் ரீபேமெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட. ஓகேவா? ஸோ அது என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த அமேசான் பே லேட்டர்ன்றது வந்து ஓகே, ஏன்னா நான் ஃப்ரெண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் பெட்டர். ஆனால் இதெல்லாம் உங்கள் சிபிலும் அடி வாங்கும், கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அமேசான் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணால் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஃபோனுக்குள்ளே போகிறீங்கன்னா அங்கே போயிட்டு நீங்கள் நினச்ச ஃபோனை வந்து இஎம்ஐயில் வாங்கிக்கலாம் சீக்கிரமாகவே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆப் பற்றி என்ன ஐடியா இருக்குது, ஸோ அமேசானில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சிபிலும் எவ்வளோன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.